ஈவினிங் கொஞ்சம் ப்ளசன்ட்டா, பாசிட்டிவா தான் மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகும். விளக்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம், அதே பாசிட்டிவ் வைபோட அப்படியே டின்னர் செய்யவும் வந்தாச்சு. நைட் டின்னரா இன்னைக்கு சாமை கிச்சடி தான் ரெடி பண்ணேன். சாமை கிச்சடியோட சட்னி வச்சு சூப்பரா நைட் டின்னர் வந்து முடிச்சாச்சு. கிச்சடி ரெடி ஆகுற நேரத்திலேயே நான் மதியானம் சாதம் வடிச்ச கஞ்சி இருந்துச்சு. அது வந்து கஞ்சி பச போடுறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். சாதம் வடிச்ச கஞ்சியோட கொஞ்சமா கம்ஃபர்ட்டும், உஜாலா ஸ்டிஃபன் சைனும் சேர்த்து நல்லா 1/2 மணி நேரம் துணிய முக்கி எடுத்தோம்னா, சூப்பரா கஞ்சி பிடிச்சு வந்திருக்கும். டிஃபன்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுநாளைக்கு தேவையானது வந்து ப்ரீ பிளான் பண்ணேன். முருங்கைக்கீரை ஆக்சுவலா வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்சம் குச்சியெல்லாம் இருந்துச்சு. அத கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம்னா, காலையில கொஞ்சம் குக் பண்ண ஈஸியா இருக்குங்கிறதுக்காக அதையும் எடுத்து வச்சுட்டேன். வெண்பூசணி ஜூஸ் முன்னெல்லாம் குடிப்பேன். இருந்தாலும் டீ குடிக்கிறத வந்து விடமாட்டேன். இந்த வட்டம் என்னமோ இது குடிச்சா நான் டீ குடிக்க மாட்டேன். இப்படி ஒரு நம்பிக்கையான்னு வீட்ல கூட கேட்டாங்க. இருந்தாலும் தொல்ல பண்ணி வாங்கி வச்சு 4 நாள் ஆச்சு. அது என்னமோ தொடவே இல்ல. இன்னைக்கு தான் எடுத்து கட் பண்ணி வச்சேன். மறுநாள் காலையில ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம். அதோட கருவேப்பிலையை சேர்த்துன்ட்டு ப்ரீ பிளான் இந்த மாரி பண்ணி வச்சோம்னா, மார்னிங் எந்ததும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாம நம்மளோட ஒர்க்க வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும்.